வந்து சமரைஸ் பண்ணுனா 2 ஷூட்டு 4 ஷாட்டு அவ்வளோதான் படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் மஜாவா இருந்துச்சு ப்ரோ. அச்சுனே இருப்பானுங்க. ஒன்று பொண்ணை போடுவான் இல்லை ஆளை போடுவான், அவ்வளோதான் படமே. செகண்ட் ஹாஃபா நம்மள நம்ம மைண்டை தூக்கி போட்டுருவானுங்க. ஸ்டோரியா ஸ்டோரி ஸ்டோரி ப்ரோ இவ்வளோ நேரம் பார்த்து எனக்கே ஸ்டோரி இப்போ நீங்கள் கேட்குறேன் எனக்கு இப்படி நேரம் மட்டியாக இருந்துச்சு படம். நல்லாவே இல்லை, ஒரு கதை இல்லை, ஒன்றுமே இல்லை. கடைசியில் 3 படம் தனுஷ் மாதிரி வலிப்பு அந்த மாதிரி அவர் லூஸ் மாதிரி பண்ணுறாரு. அவர் அந்த டேரக்டர் லூஸ்னா டேரக்டர் யார் டேரக்டர்? அவனை நம்பி 4 ஹீரோயின்காக மட்டும்தான் இந்த படம் நடிச்சிருப்பானே தவிர வேற எதுக்காகவும் நடிச்சிருக்க மாட்டான் ப்ரோ. ஓனம் ப்ரோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு வந்திருக்காரு. மட்டி படம் ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஃபுல்லா போட்டு தான் ப்ரோ இருக்கான் அவன். இதெல்லாம் என் ட்ரீம் லைஃப் ப்ரோ. அவன் நான் என்ன 160 ரூபி குத்து ஒருத்த பிட்டு படம் பார்த்துருக்கேன் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. ராக்கி பாயில் ஒரு பேர், ஷார்ட் பாய் ஒரு பேர், அவ்வளோதான் ப்ரோ. போட்டுனே இருக்கான் ப்ரோ. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வரான் போடுறான், ஒரு பொண்ணு வரும் போடுறான், வந்துனே இருக்காங்க. இவன் போட்டுனே இருக்கான், வந்துனே இருக்கான், போட்டுனே இருக்கான். எத்த எப்படி ஏட்ஸ் வரல எனக்கு சத்தியமாக புரியல. பார்க்காதீங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ. ப்ரோ மயிரில் ப்ரோ என் அசிங்கமாக வருது. இதுக்கெல்லாம் எவ்வளோ 300 கோடி பட்ஜெட்டா? 500 கோஸ். அதான் அவரும் சொன்னார், வாயிலேருந்து அசிங்கமாக வந்தது. தாடி வளர்க்குறதுக்கு ஒரு 2 வருஷம், திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி வளர்க்குறது ஒரு 2 வருஷம், அதான் 4 வருஷம். அவ்வளோதான், ஒரு மயிரும் இல்லை ப்ரோ. கிளைமேக்ஸ் நீங்க சொல்றீங்களா? கிளைமேக்ஸ் பயங்கர. ஒரு தடவை உள்ள போயிட்டு உயிரோட வாங்க என் பேரை மாத்திக்கிறேன். இப்போ நான் வீட்டு போய் டாக்டர் கிட்ட போனோம். திடீர்னு அப்படிலாம் பண்றேன். கிளைமேக்ஸில் இப்படிங்கிறான், 3 படம் இப்படிங்கிறான். அதான் ப்ரோ கிளைமேக்ஸ். சைக்கோ ஐட்டம் 3 படம் தனுஷ் இது பண்ணுவார்ல, அதே மாதிரி பண்ண அவன் கடைசியில். சத்தியமா படம் நல்லாவே இல்லை. ஆனால் யாஷுக்காக வேணா வந்து ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். அவனும் சைக்கோ ஐட்டம், நாங்களும் சைக்கோ ஐட்டம். அதான் ப்ரோ. படத்தில் வராதிங்க ப்ரோ, சத்தியமா ப்ரோ. ஏதோ நினச்சி வந்தோம் ப்ரோ, ஏதோ ஒன்று வந்தோம் ப்ரோ. நான் ஒரு KGF 3 அந்த மாதிரி 4, 5 வேணா நச்சுன்னு போக சொல்லு ப்ரோ. இல்லை படமே நடிக்க வேணாம் சொல்லு ப்ரோ. இந்த மாதிரி நடிக்க சொல்லாத ப்ரோ. எதுவுமே புரியல ப்ரோ. டேரக்டர் எடுக்க தெரியுமா தெரியாதா ப்ரோ? இவனே நல்லா எடுப்பான் ப்ரோ, அவனை காமிங்க ப்ரோ. இவனே நல்லா எடுப்பான் ப்ரோ. எதுவுமே இல்லை ப்ரோ இதில். நைட்டு 10:55 இன்னொரு ஷோ புக் பண்ணியிருக்கானுங்க ப்ரோ பசங்க. எப்படி போக போகிறேன்னு தெரியல ப்ரோ. எனக்கு இப்போது கேன்சலோ பண்ண முடியாது ப்ரோ. ப்ரோ ஏசி போட்டுருந்தாங்கன்னு உட்காந்தோம். ஏதோ கடைசியிலேயாச்சும் கதை சொல்லுவாங்க பார்த்தோம். கடைசி வரைக்கும் கதையே இல்லை ப்ரோ. இது சொல்கிறாரு பாருங்க ப்ரோ. விட்டு படம் கூட ஒழுங்காக காமிக்கல ப்ரோ. இவனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமிக்கல ப்ரோ. வராப்புல இதோ இவன் தான் பொண்ணுன்னா பார்க்குறாப்புல ஷார்ட் போடுறாப்புல. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகுறாப்புல, வேறு பொண்ணு வருது, மறுபடியும் ஷார்ட் போடுறாரு, ஷிஃப்ட்டு. மறுபடியும் இன்னொரு பொண்ணு வருது, ஷார்ட் போடுறாரு, ஷிஃப்ட்டு. பார்ட்டி கன்னு குத்து முடிஞ்சிச்சு ப்ரோ. படம் கடைசியிலே படம் முடிஞ்சிச்சு ப்ரோ. வராதிங்க ப்ரோ. ஜனநாயகன் 10 தடவை பாருங்க ப்ரோ. இப்போ வரையும் ஓடுது ப்ரோ. 150 நாள் ஜனநாயகன் பார்த்து காலி பண்ணுங்க. இந்த படத்தை பார்க்காதீங்க ப்ரோ. ப்ரோ பார்க்க முடியல ப்ரோ. பசங்க ஒரு சில என்ன பண்ணிட்டானுங்க, ஓன் ஹாப்பினஸை கிரியேட் பண்ணுறது கை தட்டுறானுங்க. அவனுங்களே ஏதோ கத்துறானுங்க, அந்த மாதிரி ஆகிட்டானுங்க ப்ரோ பசங்க. ராக்கி பாய் சாவர சீன்லாம் கை தட்டுறானுங்க ப்ரோ எல்லாரும். அவர் செத்துட்டாரு, படமே முடிஞ்சிச்சு. கை தட்டிட்டு எல்லாம் ஓடுறானுங்க ஃபஸ்ட்டு வெளியே போகிறதுக்கு. நீங்கள் 200 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், அப்போ கொடூரமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். சோனியை வச்சிருவீங்க. இவ்வளோ பேர் பார்த்துட்டு வந்துருக்காங்க பாவம் எல்லாரும். இந்த வேறு ஏதோ இவங்களாம் பார்க்கிங் இடம் இல்லாமல் பார்க்கிங்னா 40 ரூபா கொடுத்துட்டு வந்தான். வேஸ்ட்டு ஜானே, வேஸ்ட்டு வந்ததே வேஸ்ட்டு. இன்னைக்கு 3 ஹவரா ப்ரோ? இங்கே பாருங்க முடியும். வண்டி சர்வீஸ் விட்டோம் ப்ரோ. போய் எடுத்துட்டாச்சும் வந்துடலாம் கூட வந்து வேலையை முடிச்சுட்டு ப்ரோ. வேஸ்ட்டு ப்ரோ. ஐயோ கேவலமாக இருந்தது இந்த பொண்ணு. சொல்ல உட்காந்து அழுதுட்டு வந்தது. உள்ள வந்து நம்ம எல்லாம் போனோன்னா நம்ம பைத்தியமாக தான் வரணும், நார்மலாக வர முடியாது. சரி KGFலாம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் பிக் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கேவலமாக என்ன கதையே இல்லை. அது கதையே இல்லை, ஒன்றுமே இல்லை. இது மாதிரி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை, எங்கள் லைஃப்லேயே நாங்கள் பார்த்ததில்லை. ரொம்ப பெரிய டிசாஸ்டர். எதுக்கு தான் நாங்கள் வேறு ஏதாவது படத்துக்கு போயிருக்கலாம், தெரியாமல் வந்துட்டோம். அதை பற்றி பேச வேண்டாம். ஆஹா அவராகவே இல்லை. ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரி சுத்தமாக நல்லாவே இல்லை. கதையை கடைசியாக அவனுங்க என்ன கொண்டு வர சொல்கிறானுங்க கூட புரியவே இல்லை. லாஸ்ட்டாக பைத்தியமாக்கிட்டு தான் வெளியே வரணும். 4 வருஷமா வந்து இவ்வளோ யோசிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப இதுவாக இருக்குது.
படம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பட் செகண்ட் ஹாஃப் அவ்வளோ நல்லா இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் பாஸ்ட் ஸ்டோரிலாம் சூப்பராக இருந்துச்சு யஷோட. பட் அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் வருமா அவங்க அதை கேரி பண்ண முடியல, ப்ராப்பராக கேரி பண்ண முடியல. அவங்க அதை ப்ராப்பராக கேரி பண்ணியிருந்தா கொஞ்சம் கூடி வெயிட்டாக இருந்திருக்கும் மூவி. ஃபஸ்ட் ஹாஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாம் கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. பட் அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏதோ ட்விஸ்ட் எடுத்து வந்தாங்க. பட் அது ஸ்டோரி கண்டினியூ ப்ராக்ரஸ் ஆகிறதுக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணி நாமளே புரிஞ்சுக்கும். ஓ இப்படி தான் இருந்துச்சு, புரிஞ்சிக்கலாம், இப்படியே புரிஞ்சிச்சு என்னதுன்னு. 4 வருஷம் அவங்க கொஞ்சம் கூடி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது 4 வருஷம் இவ்வளோ டைம் எடுத்தாங்க, கொஞ்சம் கூடி பெட்டராக டெலிவரி பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எஸ்லேருந்து, எஸ் சைட்லேருந்து. பட் புதுசாக ட்ரை பண்ண பார்த்துருக்காரு. பட் ஓகே தான், அவ்வளோன்னு சொல்ல மாட்டோம். ஓடும்னா ஓகே, யஷோட ஸ்டார்டம் இருக்குனால ஓடிடும். பட் ஸ்டோரி லைன் வைஸ் அவ்வளோ நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்க, நல்லா சொதப்பிட்டாங்க. ட்விஸ்ட் எடுக்க பார்த்தாங்க, நல்லா டெலிவரி பண்ணியிருக்கலாம். பட் ப்ராப்பராக அவங்களால பண்ண முடியல அந்த டெலிவரி. மேக்கிங் வைஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் கொஞ்சம் கூடி பக்காவாக பண்ணியிருக்கலாம் அது. பட் அவங்க பிஜிஎம் சைட் பார்க்கல. ஓகே தான். 3 ஹீரோயினா அது ஒரு கேரக்டருக்கு டிபெண்ட்னா அவங்க கேரக்டர் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஓகே தான், அவங்களும் தேவையாக இருந்துருங்க. மீன்ஸ் 3 ஹீரோயின் ஓகே. 18+ இந்த சென்ஸ் நியூடிட்டி ஒன்றுமே ப்ராப்பராக இல்லை. மீன்ஸ் நியூடிட்டி சீன்ஸ் இல்லை, ஃபுல்லாக வைலன்ஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப வைலன்ஸ் தான் இருந்துச்சு. நியூடிட்டின்னு சொல்ல மாட்டோம். அது 18+னா வைலன்ஸுக்காக தான் சொல்லியிருக்காங்க, அது நியூடிட்டிக்காக இல்லை. ஒன்றுமே இல்லை ப்ரோ, ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. ஒன்றுமே இல்லை சுத்தமாக. நான் ட்ரெயிலர் பார்த்துட்டு நிறைய இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. எப்போ தான் முடியும்னு இருந்தது ப்ரோ ஒரு கட்டத்துக்கு மேலே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லை ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ வேஸ்ட் ப்ரோ. அது ஸ்டோரி நிறைய டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் ஹைட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வேஸ்ட் ஆகிடுச்சு ப்ரோ. வேஸ்ட். உட்காரவே முடியல ப்ரோ. எல்லாரும் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. எனக்குலாம் கொடுத்த காசுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ப்ரோ உட்காந்தேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு ப்ரோ யாருமே பார்க்காதீங்க ப்ளீஸ். தேவையே இல்லை ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ, ஒன்றுமே இல்லை ப்ரோ. பெஸ்ட் ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? யாஸ் படம் 2 கன்சல்ட் பண்ணி தான் வந்தது. கேஜிஎஃப் 2 பற்றி என்ன ப்ரோ என்ன பண்ணி வச்சிருக்காங்க? எல்லாம் எதுவுமே பண்ணி வைக்கல ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் பண்ணி வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு ப்ரோ. இப்படியே உட்காந்துருந்தோம் ப்ரோ. ஒரு மனுஷன் எழுதி எழுந்தானா அவன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகன்றது இந்த ஒரு படம் புரியல. அது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து. ருக்குக்காக பார்க்கலாம் ப்ரோ. அதான் இது ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சுண்ணா. ரொம்ப லேக் ப்ரோ, ஃபுல்லாக லேக். இது அவன் கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பேக் கொடுக்கலாம் தான் பார்த்தேன். கம்பேக் இல்லை. லைக் இது அடுத்த ராமாயணம் பார்க்கலாம். ராவணா அவன் செம்ம செட் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப வந்து பாருங்க. 3 ஹீரோயின் மட்டும் தான் நல்லா இருந்தாங்க. 3 ஹீரோயின் மட்டும் தான் நல்லா இருந்தாங்க. ஸ்டோரி இல்லை, வேற ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸ்டோரி இல்லை, சத்தியமாக இல்லை. வேஸ்ட் தான். இல்லை ராமாயணம் கம்பேக் கொடுப்பான். எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுலாம் இல்லை ப்ரோ. படம் கேஜிஎஃப் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது எப்படி சொல்கிறது, இவங்க கனெக்ஷன் ஒழுங்காக கொடுத்துருந்தா கதைப்படி எல்லாமே ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. அவங்க அப்பா சன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கனெக்ஷன் வேவ் லென்த் இருந்திருந்தால் அந்த சீன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த கனெக்ஷன் எல்லாமே பிரேக் ஆனதுனால மொத்த படமும் ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த ஒர்க்கே வரக்கூடாது. ஃபஸ்ட் ஹாஃப் எல்லா டைமும் போட்டுட்டு மட்டும்தான் இருக்குது. ஆளையும் போடுற எல்லாத்தையும் போட்டுட்டு தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை இந்த படத்தில். அப்படி எதுவுமே கிடையாது. ஏதோ பண்ணிருக்கு. சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக ஏதோ அவங்க ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. எக்ஸைட் இல்லை, சினிமாட்டிக்காக அவங்க நிறைய பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது.